ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா கார பணியாரம் அதுதான் பண்ண போறோம். காலையில டிஃபனுக்காக எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் இந்த வீடியோல என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பணியாரத்துக்கு வந்துட்டு தேவையானது மாவெல்லாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி கலக்கி வச்சுட்டேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நான் பச்சையாக தான் கலக்கி வச்சிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாளிச்சிட்டு செய்வாங்க. இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகாய், அதுக்கப்புறமேட்டு பச்சைக்கடலை பருப்பு எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு தாளிச்சு அதுக்கப்புறமேல் இந்த மாவுல கலக்கி அதுக்கப்புறம் பணியாரம் சுடுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு சிம்பிளா தாங்க. என் பையனுக்கு அந்த கடுகு இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டா சாப்பிட மாட்டேங்கிறான். அதனால வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஸ்டார்டிங்ல இப்படி பண்ணுங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு பணியாரக்கல்ல எடுத்து வச்சிடலாம். பணியாரக்கல் ஹீட் ஆகட்டும். பணியாரக்கல் ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அதுல அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பணியாரம் உடையாம வர்றதுக்காக ஃபர்ஸ்ட் எண்ணெயை வச்சு நல்லா முழுக்க கல் முழுக்க நல்லா தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீட்டா தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் பணியாரம் சுட்டோம்னா சூப்பரா வரும். அப்படியே சும்மா லைட்டா ஆயில் ஊத்திக்கலாம். ஆல்ரெடி தொடங்கி வச்சிட்டோம்ல. இப்போ அடுப்பையும் கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவை கலக்கி பணியாரம் ஊத்திட வேண்டியதான். நல்லா ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு கலக்கு கலக்கி அவ்வளவுதாங்க. இப்ப ஊத்தி வச்சுட்டோம். இது வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். பணியாரம் ஒரு சைடு வெந்துருச்சு. அதை திருப்பி விட்டுறலாம். எப்படி ஒட்டாம அழகா வருது பாத்தீங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆயில் தடவிட்டு இப்படி செஞ்சோம்னா நல்லா ஒட்டாம வரும். நல்லா உடையாம பொறுமையா திருப்பி விட்டோம்னா சூப்பரா தெரிஞ்சிடும். பாத்தீங்களா? இதே மாதிரிதான் நல்லா திருப்பி விட்டாச்சா? இதுவும் வெந்துடட்டும். எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். சீரகம்லாம் போட்டுதாங்க கலக்கியிருக்கேன். நல்லா கம கமன்னு வாசம் சூப்பரா இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட பிடிக்குமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்க வீட்டுல இருக்க குட்டீஸ் இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு விரும்புவாங்களா? பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பணியாரத்தை நம்ம எடுத்துடலாம். அப்படி நல்லா குண்டு குண்டா அழகா வந்துருச்சு பாத்தீங்களா? அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பேட்ச் ஊத்தி வச்சிடலாம். பணியாரம் ரெடி. இப்படி இருக்கு பாத்தீங்களா? சாஃப்டா ஜூசியா சூப்பரா இருக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மறக்காம இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.